அஹ், 14வது ஹைடல்பர்க் வினா விடையை நாங்கள் இன்றைய நாள்ல கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். அந்த கேள்வி எப்படியாக ஆரம்பிக்கிறது? நமக்கான பாவ பரிகாரத்தை ஏதாகிலும் ஒரு சாதாரண ஜீவராசியால் செய்ய முடியுமா? பதில்: எவற்றாலும் முடியாது. முதலாவது, மனிதன் செய்த பாவத்திற்காக எந்த ஒரு ஜீவராசியையும் தேவன் தண்டிப்பதில்லை. மேலும் எந்த ஒரு ஜீவராசியினாலும் தேவனுடைய நித்திய கோபத்தின் உக்கிரத்தை தாங்கவும் பிறரை விடுவிக்கவும் முடியாது. சரியா? இங்க காண்பிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய பாவ பரிகாரத்தை, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அந்த பழி செலுத்துகின்ற அல்லது பரிகாரம் செலுத்துகின்ற காரியத்தை, சரியா, எங்களுக்கு பதிலாக, ரைட், ஒரு ஜீவராசியினால செய்ய முடியுமா? ஜீவராசின்னு இங்க சொல்றது வந்து படைப்புல படைப்புல இருக்கிற உயிருள்ள காரியங்களுக்கு செய்ய முடியுமா? ரைட்? அதாவது உயிருள்ள காரியங்கள் சொல்லும் பொழுது மிருகங்கள், ரைட், அதே நேரத்துல மனிதர்கள் அவர்களுக்கு செய்ய முடியாத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போல ஜீவராசிகள் சொல்லும் பொழுது தூதர்கள், ரைட். அப்ப இவங்க அல்லது அல்லது கடவுளுடைய படைப்பு, ஜீவனுள்ள படைப்பாக இருக்கின்ற இந்த காரியங்கள் மூலம் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கான பரிகாரம் செலுத்த முடியுமா? அல்லது கடவுள் நம்முடைய பாவத்துக்கான, அதாவது மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனைய இப்படி ஒரு ஜீவராசியின் மேல கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது எங்களுக்கு பதிலாக அவருடைய கோபத்தை இப்படியான ஒரு ஜீவராசியின் மேல கொடுத்து எங்களுக்கு ஜீவன் அளிக்க, ரட்சிப்பு வழங்க முடியுமா என்பதுதான் இந்த கேள்வி பதிலாக இருக்கிறது. பதில் தெளிவா சொல்லுது, இல்ல. ரைட்? ஏன் இல்லைன்னு சொன்னா, எந்த ஒரு படை படைக்கப்பட்ட காரியத்தினாலும், எந்த ஒரு ஜீவனுள்ள காரியத்தினாலும் என்ன செய்ய முடியாதா? கடவுளுடைய நித்திய கோபத்தின் அந்த உக்கிரத்தை, அந்த உக்கிரம்னு சொல்லும் பொழுது அந்த உக்கிர கோபம், ரைட், அந்த உக்கிர கோபத்தை எந்த ஒரு ஜீவராசியினாலும் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. ரைட்? அப்படி தாங்கிக் கொண்டு மற்றவங்களை விடுவிக்கின்ற ஒரு மீட்பராக எந்த ஒரு ஜீவராசியும் செயல்பட முடியாது என்பதை இந்த கேள்வி பதில் எங்களுக்கு கற்றுத்தருது. சரியா? அதை நாங்க விளக்கமா கொஞ்சம் நாங்க பார்ப்போம். பாருங்க, மேல் எழுதியிருக்கிறோம். மனிதனுடைய பாவத்திற்கு வேற ஜீவராசியை தண்டிப்பது என்பது தேவனுடைய நியாயத்திற்கு புறம்பானதாகும். ரைட்? அப்போ கடவுள் மனுஷனுடைய பாவத்துக்காக இன்னொரு ஜீவராசியை தண்டிப்பார்னு சொன்னா அது வந்து அவர் நியாயம் இல்லாதவர் என்று அர்த்தமாயிரும். அதே போல கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, மிருகம் தண்டிக்கப்பட முடியாது, காரணம் அதற்கு ஆத்துமா இல்லை. தூதர்கள் தண்டிக்கப்பட முடியாது, காரணம் என்ன? அவர்களுக்கு சரீரம் இல்லை. சரியா? இப்போ மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும்? பரிகாரம் செலுத்தணும்னு சொன்னா மனுஷனுக்கு என்ன இருக்குது? சரீரம், ஆத்மா உண்டு. எனவே அதே போல மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள ஒருத்தர் வருவார்னு சொன்னா அவருக்கும் என்ன இருக்கணும்? சரீரமும் அதே போல ஆத்மாவும் இருக்கணும். அப்ப கடவுள் என்ன செய்ய முடியாது? ஒரு மிருகத்துக்கு அதை கொடுக்க முடியாது நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா மிருகத்துக்கு ஆத்துமா இல்ல. அப்ப ஆத்துமா இல்லாத மிருகம் வந்து மனுஷனை மீட்டுக் கொள்றதுக்கான ஒரு பாவ பரிகார பலியாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தூதர்கள், கடவுளுடைய தூதர்கள், ரைட்? அவர்களுக்கும் என்ன செய்ய முடியாது? அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அந்த பாவத்துக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், மனிதனுக்குரிய அந்த சரீரம் அவர்களுக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே மனிதனுக்கான தண்டனையை ஏற்க வேண்டும் என்றால் மனிதனைப் போல ஆத்துமா மற்றும் சரீரத்தை உடைய ஒருவரே பதிலீடாக வர வேண்டும். அப்போ மனுஷனுக்கும் அவனுடைய தண்டனை அவன் முழுவதுமாக பெற்றுக்கொள்வான்னு சொன்னா நித்தியத்துல சாக வேண்டி வரும். வேற ஒரு மிருகமும் முன் வந்து என்ன செய்ய முடியாது? அவனுடைய அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அந்த தண்டனையை கடவுள் அவனுக்கு மிருகத்துக்கு கொடுக்க முடியாது. எந்த ஒரு தூதர்களும் வந்து, ரைட், மனுஷனுக்கு பதிலாக அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு அல்லது தேவனால தண்டிக்கப்பட முடியாது. அப்போ என்ன நாங்க வாசிச்சோம் கடைசியில? அப்ப
மனுஷனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மனுஷனைப் போல ஆத்துமாவும் சரீரத்தையும் உடைய ஒருவர் வந்தாக வேண்டும் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க. அதோடு தேவ நீதியை பூர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு தனி மனிதன் மட்டுமே உங்களுக்கு பதிலாக தகுதி பெற முடியாது. தனி மனிதன் ஒருவனும் உங்களுக்கு பதிலாக தகுதி பெற முடியாது. ஏன் முடியாது? காரணம், சக மனிதனும் பாவியாக இருந்து தனது பாவத்திற்காக தேவனுடைய நித்திய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நாங்க பார்த்துட்டு வரோம்? மிருகத்தினாலும் முடியாது. அதே போல எந்த ஒரு தூதனினாலும், கடவுளுடைய தூதனினாலும் எங்களுடைய பாவத்துக்காக தண்டனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எந்த ஒரு மனிதனினாலும் இன்னொரு மனிதனுடைய பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நாங்க பார்க்கிறோம்? ரோமர்ல நாங்க வாசிக்கிற மாதிரி எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறார்கள். யாவரும் கடவுளுடைய தண்டனைக்குரியவர்களாக இருப்பதினாலே ஒரு பாவியான மனிதன் இன்னும் ஒரு பாவியான மனிதனுடைய அந்த தண்டனையை, அந்த பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு மனிதனும் அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெறும் தயவை பிறருக்கு கொடுக்கவும் முடியாது. எந்த ஒரு தனி மனிதனும் தேவனுடைய இரக்கத்தை அதிகமாக சம்பாதித்து அது தேவனுக்கு முன்பு குறைவான இரக்கம் பெற்ற பிறருக்கு பகிர்ந்தளிக்க முடியாது. இதுக்கு பின்னணி எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க போதனை என்ன சொன்னுச்சாம், சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க இல்லையா, செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களாம், என்ன எப்படி அவங்களுடைய போதனை இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ரோமன் கத்தோலிக்க போதனை, இந்த பரிசுத்தவான்களை குறித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய நன்மைகளை அல்லது அவங்க சம்பாதிக்கின்ற புண்ணியங்களை அல்லது கடவுளுக்கு உகந்த காரியங்களை அவங்க செய்து செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிக் கொள்றாங்க இல்லையா, அந்த காரியங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அவங்களால? சரியா? அதாவது அவங்களுடைய நன்மையை, இப்ப அவங்க சொல்லுவோமே, அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கீழ்ப்படிவின் மூலம் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம், அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை மற்றைய மனிதர்களோடு என்ன செய்ய முடியுமா அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவங்க போதிச்சாங்களாம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் என்ன நாங்க பார்க்கிறோம், எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, அப்படி தன்னுடைய தயவை, தன்னுடைய எந்த விதமான நன்மையையும் மற்றவனோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய இரக்கத்தை சம்பாதிச்சிட்டு அந்த இரக்கத்தை மற்றைய மனுஷனுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெளிவான போதனையாக இருக்கிறது. சரியா? எனவே சம்பாதிக்கவும் முடியாது, சம்பாதித்து அதை பகிர்ந்து கொடுக்கவும் முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இதெல்லாம் எங்களை எங்க அழைத்து கொண்டு போகுதுன்னு பாருங்க. நமக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதுதான் இதெல்லாம் காண்பிக்குது. சரியா? அப்போ எந்த ஒரு ஜீவராசியினாலும், மிருகத்தினாலும் முடியாது, தூதர்களினாலும் முடியாது, ஒரு மனிதனுக்காக பிற மனிதனும் அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு விடுதலை அளிக்க முடியாது. அதே போல அந்த மனிதர்களுக்குள்ளே நீங்க பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொள்றவர்கள் கூட என்ன செய்ய முடியாது, நன்மையை சம்பாதித்து அதை பகிர்ந்து கொடுக்க முடியாது என்பதை வேதாகமம் ஊடாக இந்த வசனங்கள் எங்களுக்கு, இந்த சொற்கள் எங்களுக்கு, இந்த பகுதி எங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அதே நேரத்துல இப்ப இந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் இதுக்கான பதில் அதுல எழுதியிருக்காங்க எப்படின்னு சொன்னா, ஒருவேளை, சரியா, ஒருவேளை, அதாவது ஒரு கற்பனையாக தேவன் பாவமற்ற ஒரு மனிதனை படைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாவமற்ற மனிதன் உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு பதிலாக நரகத்திலே சுமக்கும் ஒரு நபராக மாற முடியுமா? ரைட். அதே கேட்டகிசத்துல இந்த கேள்வியும் கேட்கிறாங்க. ரைட். அப்ப பாவமற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் படைக்கிறார். அப்ப எல்லாரும் பாவிகள், அதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். இன்னொருத்தருடைய பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் பாவி என்று பார்த்தோம். ஜீவராசிகளால முடியாது, தூதர்களால முடியாது என்றதை நாங்க பார்த்தோம். அப்படி இருக்கும் என்று சொன்னா, இப்ப கடவுள் உதாரணமாக அல்லது ஒரு கற்பனையாக ஒரு பாவம் இல்லாத முழுவதும் பரிசுத்தமான ஒரு மனுஷனை படைக்கிறாரு. அந்த அப்படி படைக்கப்பட்ட மனுஷனுக்கு முடியுமா
நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு நரகத்துல சாக முடியுமா? ரைட்? நரகத்துல அந்த வேதனை அனுபவிக்க முடியுமா? என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல. ரைட்? என்று சொல்றத நம்ம பார்ப்போம். ஏன் இல்லன்னு சொன்னா, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. தகப்பன் ராஜாவினுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். சரியா? இப்ப எந்த ஒரு பாவம் இல்லாத மனுஷனாக அவன் இருந்தாலும், அந்த மனுஷனுக்கு என்ன இயலுமை இல்ல? மற்றவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கும் இயலுமை அவனுக்கு இல்ல. ரைட்? அவன் நீதிமானாக இருந்தால் அந்த நீதி அவன் மேல தான் இருக்கும். அந்த நீதி அவன் என்ன செய்ய முடியாது? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அதே போல அவன் துன்மார்க்கனாக இருப்பான் என்று சொன்னால், அந்த துன்மார்க்கத்தையும் அவன் என்ன செய்ய முடியாது? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அது அவன் மேல் தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவனுடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தை ஆண்டவர் விசாரித்து அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே பரிசுத்தமாக ஒரு மனுஷன் படைக்கப்பட்டாலும் அவனாலும் என்ன செய்ய முடியாது? பிறருடைய அக்கிரமத்தை சுமக்கும் அந்த தன்மை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை இங்க நாங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து சங்கீதம் 49 7 9 வசனங்கள். ஒருவனாவது ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. சரியா? ஒரு சகோதரன் வந்து இன்னொரு தன்னுடைய சகோதரனுடைய அழிவை கண்டு கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு கடவுளை நம்பாது நரகத்துக்கு போய்க் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரனை மீட்டுக் கொள்றதுக்காக இன்னும் ஒரு சகோதரன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இங்க நாங்க பார்க்கிறோம். சரியா? என்ன நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. அவன் நிமித்தம் எந்த விதமான மீட்கும் பொருளையும் என்ன செய்ய முடியாதான்? கடவுளுக்கு அவன் கொடுக்க முடியாது. ரைட்? அப்போ என்னதான் பூமியில திரும்பி திரும்பி பார்த்தாலும், என்னதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வந்து செயல்பட்டு தன்னுடைய அ பாவத்திலிருந்து வெளிவர மற்றவங்கள மீட்டுக்கொள்ள என்னதான் செய்ய பார்த்தாலும், பைபிள் தெளிவா சொல்லித் தருது, மனிதனாலே ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தனை மீட்டுக் கொள்ளும்படி அவன் வந்து தேவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கவும் முடியாது. ரைட்டா? அப்ப பாருங்க மீட்கும் பொருள்னா என்னது? இப்ப இயேசு சுவாமி தன்னுடைய இரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுத்து மீட்டார் இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு மனுஷனும் இன்னொருத்தரை மீட்டுக் கொள்றதுக்காக ஒன்றையும் தேவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு பலவீனமான, பரிதாபமான நிலைமையில மனிதன் இருக்கின்றான் என்பதை வேதாகமம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதை கேட்டகிசம் 14வது கேள்வி பதில் எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறது. சரியா? ரைட். அடுத்து அப்போ நம்முடைய நிலை நம்பிக்கையற்ற நிலையாகவே இருக்கிறது. கேட்டகிசம் அது பதில்ல சொல்றாங்க. நம்பிக்கையற்ற நிலைமையா இருக்குது. பாவ பரிகாரம் மற்றும் தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிதல் அவசியம் ஆகியவற்றை நிறைவேற்றி தேவ நீதி பூர்த்தி செய்யப்படவும், அதனால் நாம் மீட்கப்படுவதற்கான வழியை தேவன் ஒருவர் மட்டுமே என்ன செய்ய முடியுமா? அமைத்து தர முடியும். இதுதான் எங்களுக்கு இது வேதாகமம் இங்க தான் எங்களை கொண்டு போகுது. சரியா? பூமியில இருக்கிற ஒன்றும் ஒரு செயின்ட்ஸும் ஒரு செயின்ட்டும் எங்களை என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. ஒரு மிருகமும் எங்களுக்கு ரைட் எங்களுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல மனுஷனும் எங்களுடைய தண்டனையை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க ஒரு மனிதனாலும் முடியாது. ரைட்? ஆகவே தேவனே அதை செய்யணும். சரியா? அவரே அந்த வழியை மனுஷனுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் வேதாகம சத்தியம். ரைட்? அவர் முன்வராவிட்டால், கடவுள் ஒரு மனிதனை மீட்கும்படி தான் திட்டம் கொள்ளாவிட்டால், அந்த ரட்சிப்பை இந்த உலகம் காண முடியாது. எனவே கடவுள் என்ன செய்றாரு?
மீட்கிறதுக்கான ஒரு வழியை அவர் என்ன செய்றாரு? அமைக்கிறார். உண்டு பண்ணுகிறார். ரைட்? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. அந்த அமைப்பின் வழியே தேவன் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாவ நிவர்த்தி மரணத்தினாலே உண்டாக்கியதாகும். சரியா? ஆகவேதான் ரைட், பூமியில இருக்கிற மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமானது. ரைட்? அவன் ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். ஆகவே தேவன் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த வழிதான் என்ன? தன்னுடைய சொந்த குமாரன் கிறிஸ்து இயேசுவ சிலுவையில அந்த பாவ நிவர்த்தி, பாவ பரிகாரமாக, ரைட், அவருடைய மரணத்தின் மூலம், ரைட், எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அந்த வழி. ரைட்? எனவே தேவனே இதை செய்கின்றார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப யோவான் 3:16 தேவன் இந்த உலகத்துல எங்கள் மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் நாங்க கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்கு என்ன செய்தாராம்? தன்னுடைய ஒரே பேரான அந்த குமாரனை தந்தருளி, ரைட், எங்கள் மேல இந்த உலகத்துல அன்பு வைத்தார் என்று யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். ரைட்? அப்போ தேவன் தன்னுடைய அன்பின் நிமித்தம், ரைட், மனுஷனுக்குரிய அந்த மீட்பின் வழியை அமைத்து தருகிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அடுத்து இது கொஞ்சம் கவனமா அவதானிக்கணும் நம்ம. அந்த கேட்டகிசத்துல போடப்பட்டிருக்கு பதில்ல, ஒருவேளை பாவமற்ற மனிதனை தேவன் படைத்தாலும் அவனால் நமக்காக தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தை சகிக்கும் போது தேவனை ஒரு நொடி பொழுதும் வெறுக்காமல் இருக்க முடியாது. அப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது அவனை பாவியாக மாற்றுகிறது. பின்னர் அவனே தனது பாவத்திற்கு தண்டனை பெற வேண்டியவனாக மாறுகிறான். பூரணமான ஒரு நல்ல மனிதன் ஒரே ஒரு மனிதனுக்கு ஈடாக மட்டும் செயல்பட முடியுமே அன்றி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மனிதருக்கு பதிலாக செயல்பட முடியாது. சரியா? இங்க முக்கியமா நாங்க கவனிக்கிறது என்னன்னு சொன்னா, நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? கடவுள் ஒரு நம்ம ஒரு கற்பனையில யோசிக்கிறோம். என்னது? கடவுள் ஒரு மனுஷன, பாவமற்ற ஒரு மனுஷன படைச்சா அவனால எங்கள மீட்க முடியுமா? அவனால கடவுளுடைய கோபத்த சகித்துக் கொள்ள முடியுமா? மக்கள் மீது வரவேண்டிய கோபத்த. ரைட்? அப்படி சகித்துக் கொள்ளக்கூடியவனாக அவன் படைக்கப்பட்டிருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாருங்க, தேவனுடைய கோபம் அவன் மேல ஊற்றப்படும் பொழுது, இப்ப ஆண்டவர் இயேசுவின் மேல சிலுவையில அந்த கோபம் ஊற்றப்பட்டுச்சு இல்லையா? அது மாதிரி மனுஷன் மேல கோபம் ஊற்றப்படும் பொழுது, அந்த பாவத்துக்கான தண்டனை வழங்கப்படும் பொழுது, மனுஷன் என்ன செய்வானா? கடவுளை வெறுக்கிறவனாக இருப்பானாம். தண்டனை அனுபவிக்கும் பொழுது மனுஷனுடைய தன்மை என்னது? கடவுளை வெறுக்கும் தன்மையாக இருக்கும். கடவுளை கேள்வி கேட்கின்ற தன்மை அவனுக்குள்ள வரும். கடவுளை குறித்து ஒரு கசப்பு உணர்வு அவனுக்கு உண்டாகும். கடவுளை வெறுக்கிறவனாக அவன் காணப்படுவானாம். சரியா? இது எங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. ரைட்? எவ்வளவுதான் கடவுளை நேசிக்கிறவர்களாக, கடவுளுக்குரிய அர்ப்பணிப்போட ஊழியம் செய்கிறவர்களாக நாங்க இருந்தாலும், ரைட், பல வருடங்கள் கடவுளுடைய வார்த்தையை படிச்சு அவரோடு நெருங்கி உறவாடி ஒரு பெரிய பக்திமானாக நாங்க இருந்தாலும், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கடினங்கள், சவால், தாங்க முடியாத வேதனைகளுக்குள்ள போகும் பொழுது மனசு என்ன சொல்லிருது? ஆண்டவரை குறிச்சு கேள்வி கேட்குது இல்லையா? ரைட்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்துட்டாரு என்று ஒரு கசப்பு உணர்வை, ரைட், எங்களுக்கு அதை உண்டு பண்ணுது இல்லையா? ரைட்? அப்போ மனுஷன் என்ன செய்வான்? தனக்கு தண்டனை வரும் பொழுது, சாதாரணமாக தண்டனை வரும் பொழுதே, சாதாரணமாக சிக்ஷை வரும் பொழுதே கடவுளை வெறுக்கிறான். அப்படி இருக்க முழு உலகத்தின் இந்த பாவ மனிதனுடைய அவ்வளவு அந்த பாவத்துக்கான தண்டனைய ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? கடவுளை வெறுக்கிறவனாக இருப்பான். அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ரைட், வெறுக்கிறவனாக இருப்பான். அப்படி வெறுக்கிறவனாக இருப்பான்னு சொல்லும் பொழுது அவன் தண்டனையை மனுஷனுக்குரிய மக்களுக்குரிய பாவத்தின் அந்த ஒட்டுமொத்த தண்டனை அவன் பெற்றுக்கொண்டாலும் அவன் அதை வெறுக்கிறவனாக இருப்பதினாலே அவனுக்கு மீட்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு, ரைட், என்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஏன் அப்படி சொல்றோம்? அப்படி, ரைட், பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் 37 39 வசனம் என்ன சொல்லுது?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிறது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சுருக்கம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணுமா? தேவனை முழுவதுமாக அன்பு செய்யணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்குது. அதே போல பிற மனிதனை முழுவதுமாக 100க்கு 100% அன்பு செய்யணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை யார் ஒருவன் முழுவதுமாக நிறைவேற்ற முடியுமோ அவன்தான் இரட்சகனாக மாற முடியும். ரைட்டா? அப்போ தண்டனையை பெறும் பொழுது முதலாவது கட்டளை என்ன செஞ்சிடறான் மனுஷன்? மீறிடுறான். என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தை சகிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? ஒரு நொடி பொழுது இல்ல, ஒரு நொடி பொழுதுல தேவனை வெறுக்கிறவனாக மாறிடுறான். அந்த முழு இருதயத்தோடான அன்பு இல்லாம போயிருது. அந்த முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்துகின்ற முழு மனதோடும் அன்பு செலுத்துகின்ற அந்த காரியம் என்ன செஞ்சிருது? இல்லாமல் போகிறது. என்ன அர்த்தம்? அவன் நியாய பிரமாணத்தை மீறுகிறவனாக மாறிடுறான். அப்ப எப்படி அவனுக்கு ரட்சிக்க முடியும் மக்களை? ரைட்? தண்டனையை பெறும் பொழுது கட்டளையை மனுஷன் மீறான். அவன் பாவம் இல்லாதவனாக படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் ரைட், அவன் தண்டனையை பெறும் பொழுது தேவனை வெறுக்கிறவனாக மாறிடுறான். ரைட்? அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறான். அப்போ அவன் மனிதனை ரட்சிக்கும் இரட்சகனாக மாற முடியாது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ தண்டனையை பெறும் பொழுதும் தேவனை வெறுக்காம இருக்கிற ஒரு இரட்சகர் தான் மனிதனை மீட்கின்ற உன்னதமான இரட்சகராக இருக்க முடியும். அப்படி ஒரு நபர் தான் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரியா? என்ன நாங்க பார்க்கிறோம்? தன்னுடைய துன்பத்திலும் ரைட், தன்னுடைய பாடுகள் மத்தியிலும் ரைட், அவர் தலைசாய்க்கு இடமில்லாதவராக இருந்தாரு. முழுவதுமாக இந்த உலகத்துல பாடுகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் சுமந்தவராக அவர் காணப்பட்டார். அப்படியான துன்பத்தின் நடுவிலும் சரியா, நாங்க பார்த்தோம், பிரசங்கங்கள்ல கேட்டிருக்கிறோம், முழு ராத்திரியும் பிரதான ஆசாரியன் வீட்டுல வச்சு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார். அவருக்கு சிலுவையில் அறையப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரணம் வந்து திடீர்னு உடனடியாக வர்ற மரணம் இல்லை, அது படிப்படியாக ரைட் ஸ்லோவா வர்ற ஒரு டெத், அது மரணமாக அது காணப்பட்டுச்சு. அப்படியான ஒரு கொடூரமான மரணத்தை அவர் சந்திக்கிறாரு. ரைட்? அப்ப எல்லா சித்திரவதைகளையும் எல்லா கொடூரமான மரண வேதனைகளையும் அவர் அனுபவிக்கும் பொழுதும் அவர் ஒரு துளியும் தன்னுடைய பிதாவை தேவனை வெறுக்காதவராக இருந்தார். அவர் கசப்பு உணர்வு உள்ளவராக இருக்கல, அவர் கடவுளை பத்தி கோபப்படுகிறவராக இருக்கல. அப்ப என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றார். தண்டனையை கொடுமையான வேதனைகளை அனுபவிக்கும் பொழுதும் தேவனை நேசிக்கின்ற ரைட் தன்மையை உடையவராக மீட்பர் காணப்பட்டார். சரியா? என்ன எழுதியிருக்கோம் பாருங்க. தேவனை தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு மனதோடும் பிதாவை அன்பு கூர்ந்தார். ரைட்டா? மனுஷன் எப்படியாப்பட்டவன்? துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவரை வெறுத்துடுறான், நியாயப்பிரமாணத்தை மீறிடுறான். ரைட்? இந்த கட்டளையை மீறிடுறான். ஆனா ஆண்டவர் இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக செயல்பட்டதை இங்க நாங்க பார்க்கிறோம். அவர் துன்பத்தின் நடுவிலும் பிதாவை ஒரு துளியும் வெறுக்காமல், அவரை எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தன் பிதாவை தேவனை நேசித்தாரோ, அதே போலவே துன்பத்தின் நடுவிலும் சிலுவையின் அந்த கொடூர வேதனையின் மத்தியிலும் அவர் பிதாவை நேசித்து இந்த முதலாவது பிரதான கற்பனையை நிறைவேற்றினவராக காணப்பட்டார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக காணப்பட்டார். நியாய பிரமாணத்தை மீறுறதுதான் பாவம். ஆனா இயேசு சுவாமி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி பாவத்துக்கான பரிகாரத்தை இங்கே நமக்கு ஏற்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். யோவான் 4:34 இப்படி எழுதியிருக்கு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இதுதான் பிதா
பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்ற காரியம். பிதா தன்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கின்றாரோ அந்த சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறது தான் என்னுடைய ஆகாரம். ரைட்? அப்ப பிதா தன் மீது வைத்திருக்கின்ற சித்தம் லேசுப்பட்ட சித்தம் இல்லையா அந்த பூமியில இயேசு சுவாமிக்கு. அது சௌகரியமான ஒரு திட்டம் இல்ல. அது சுகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இல்ல. மாறாக கொடூரமான தண்டனையையும் வேதனையும் அனுபவிக்கின்ற ஒரு சித்தம், ஒரு திட்டம். ஆனா இயேசு சுவாமி சொல்றாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறது தான் என்னுடைய போஜனம். அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? இப்படியான ஒரு மீட்பர் தான் எல்லா கால நேரங்களிலும் ஒரு துளியும் தேவனுடைய வார்த்தையை மீறாது செயல்படுகின்ற, தேவனை முழுவதுமாக நேசித்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மேய்ப்பரை நம்ம இங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். சரியா? எப்படி மகிமைப்படுத்தினார் ஆண்டவர்? இப்ப நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் வந்தால் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் இல்லையா? கடவுள. ரைட்? ஏதாவது நாங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினா, அல்லது எங்களுடைய இச்சைகள் நிறைவேறினா, எங்களுடைய ஆசைகள் நாங்க எதிர்பார்க்கின்ற, திட்டமிடுகின்ற காரியங்கள் வெற்றி கைகூடி வந்தா, எல்லாம் வந்தா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் உம்மை பூமியில நான் மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினாராம்? நீங்க தேவனே இந்த பூமியில எனக்கு நியமித்திருந்த அந்த கிரியைகளை செய்து முடிக்கிறதின் மூலம் உங்களை மகிமைப்படுத்தினேன். அப்ப நாங்க என்ன பார்த்தோம்? அந்த கிரியைகள், இயேசுவானவர் செய்து முடிக்க வேண்டிய அந்த கிரியைகள் சந்தோஷமான கிரியைகளா இல்லையா? அவர் முழுமையான பாடுகளை அனுபவிக்க வேண்டிய கிரியைகள். அப்போ இந்த ரட்சகர் என்ன செய்யறாரு? தேவனை வெறுக்காம, கசப்பு கோபம் கொள்ளாம, முழுவதுமாக நேசித்து தன்னுடைய ரட்சிப்பின் அந்த மக்களுடைய ரட்சிப்பின் கிரியையை அவர் செய்து முடிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? கடைசியா பார்க்கிறோம் லூக்கா 22ஆம் அதிகாரத்து 42ஆம் வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப கெத்செமனே தோட்டத்துல அந்த இறுதி அவர் காட்டி கொடுக்கப்பட போகின்ற அந்த சந்தர்ப்பத்துல, அந்த அவருடைய பாடுகளின் உச்சம் வரப்போகிற அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தம் இல்ல, உம்முடைய சித்தமாக கடவது. ரைட்? உம்முடைய சித்தமாக கடவது. ரைட்? அப்ப இதெல்லாம் என்னத்தை நாங்க கவனிக்கிறோம்? தேவனுடைய தண்டனையை பெறும் பொழுது, ரைட், மனுஷனுக்கான அந்த கோப ஆக்கினையை கிறிஸ்து இயேசுவானவர் பெறும் பொழுது, அவர் தேவனை வெறுக்காதவராக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் தேவனை நேசிக்கின்ற ஒரு இரட்சகராக அவர் காணப்பட்டார். ரைட்? இப்படியான இரட்சகர் தான் மனிதனை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு இரட்சகர். பிதாவை எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுகின்ற அந்த தன்மை. அதே போல மற்றவர்களை, தன்னுடைய சத்துருக்களையும் நேசிக்கின்ற தன்மை. தன்னை சிலுவையில் அறையும் பொழுது அவர் அறைந்தவர்கள், அவரை ஈட்டியால் குத்தினவர்கள், தனக்கு துன்பங்களை ஏற்படுத்தினவர்களையும் முழுவதுமாக ஒரு துளி வெறுப்பையும் வெளிப்படுத்தாம, பிதாவை இவர்களை மன்னியும் என்று, ரைட், அவர்களை நேசிக்கின்ற அந்த தன்மை. இப்படியான இரட்சகரை என்ன செய்றார் பிதாவானவர்? ரைட், மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இரட்சகர் அவருடைய குமாரனாக இருந்தார் என்பதை நாம் இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே எந்த ஜீவராசியினாலும், எந்த தூதர்களினாலும், ரைட், எந்த மக்கள் எண்ணி போகின்ற எந்த விதமான காரியத்தினாலும் எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து தர முடியாது. ரைட்? அது ஏன் முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப யாரால முடியும்? தேவன் ஏற்படுத்தின, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். அதுக்கு காரணம் நாங்க இப்ப பார்த்தோம். எல்லா துன்பத்தின் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியில் மாத்திரமல்ல, துன்பத்தின் மத்தியிலும் தேவனுடைய கட்டளைகளை மீறாது முழுவதுமாக தேவனை நேசிக்கின்ற தன்மையை கொண்டவராக காணப்பட்ட இரட்சகர். ரைட்?
எனவே ரொம்ப அருமையான ஒரு பாடம். அடுத்த வாரம் நாங்க என்ன பார்க்க இருக்கோம்னு சொன்னா 15வது ஆ கேள்வி பதில். அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப எந்த வகையான தன்மையுடைய மத்தியஸ்தரும் மீட்பருமானவரை நாம் தேட வேண்டும். ரைட். இப்ப நாங்க பார்த்தோம் அந்த மீட்பர் எப்படியாப்பட்டவராக இருந்தார்ன்னு சொல்லி. ரைட். அப்ப அந்த மீட்பனுடைய தன்மை எப்படியாப்பட்டது? அப்படியாப்பட்ட தன்மையை உடையவர் தான் ஒரு மனுஷனை மீட்க முடியும். அந்த தன்மை என்ன? பதில் சொல்லப்படுகிறது. உண்மையும் நீதியுமான ஒரு மனிதனாகவும், எல்லா படைப்புகளை விட அதிக வல்லமை உடையவராக, அதாவது உண்மையான தேவனாகவும் இருக்கும் தன்மை உடையவரே ஆகும். ரைட். மனுஷன மீட்கிறதுக்கு ஒருத்தர் வரணும்னு சொன்னா, அந்த மீட்கின்ற அந்த மீட்பருடைய தன்மை உண்மையும் நீதியுமான ஒரு மனிதனாக அவர் காணப்படணும். அதேபோல இந்த பூமியில இருக்கின்ற எல்லா படைப்புகளை விடவும் அதிக வல்லமை உள்ளவராக, அதாவது அவர் தேவனாகவும் காணப்பட வேண்டும். அவர்தான் மனுஷனுக்கான மீட்பர். அப்ப உலகத்துல வேற எந்த மீட்பரையும் தேட வேண்டியதில்ல. இப்படியான தன்மையை கொண்டவர் மாத்திரமே மனிதனை மீட்க முடியும். அது ஏன் என்று சொல்லி அடுத்த வாரம் நாங்க பார்க்க போறோம். மனுஷனை மீட்கிறதுக்காக ஏன் கடவுள் மனிதனாக இருக்கணும்? மனுஷனை மீட்கிறதுக்காக ஏன் கடவுள் வல்லமை உள்ள தேவனாக இருக்கணும்? இந்த 2 தன்மைகளையும் கொண்டவராக அவர் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன? ரைட்? இந்த இந்த 2 தன்மைகளும் எப்படியாக மனுஷனுடைய ரட்சிப்புல அல்லது மீட்புல அவனுக்கு உதவி செய்கிறது என்பதை நாங்க அடுத்த வாரம் பார்க்க இருக்கோம். ரைட். தேங்க் யூ. எதுவும் காரியம் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்டர் சொல்லுங்க.